ஹாய் காய்ஸ், வெல்கம் டு லோக்கி கேட் யூனிவர்ஸ். இன்னைக்கு நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா கேட் ஆட்டோ கேடை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இன்ட்ரோடக்ஷன் பார்த்தோம் அப்படின்னோம்னா கேட் கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன் இது வந்துட்டு ஒரு சாஃப்ட்வேர். இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு டிசைன்ஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கோ இல்லை அனலைஸ் பண்ணுறதுக்கோ அதே மாதிரி ஆப்டிமைஸ் பண்ணுறதுக்கோ யூஸ் பண்ணுறோம். இது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா இன்ஜினியரிங்கு, ஆர்கிடெக்சரு, மேனுஃபேக்சரிங், கன்ஸ்ட்ரக்ஷன், அதே மாதிரி ப்ராடக்ட் வந்து டிசைன் பண்ணுது இல்லைன்னா ஏற்கனவே பண்ண ப்ராடக்ட்டை வந்துட்டு மாடிஃபிகேஷன் பண்ணுறது, இதுக்கெல்லாம் வந்துட்டு யூஸ் பண்ணுவாங்க. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு 2Dயாவோ 3Dயாவோ அக்யூரேட்டாக நம்மளால் வந்துட்டு அந்த டெக்னிக்கல் டிராயிங்ஸ் எல்லாத்தையுமே நம்மளால் வந்துட்டு வரைய முடியும். கீ ஃபியூச்சர்ஸ் ஆஃப் கேட் ப்ரிசிஷன். இதில் வந்துட்டு நம்ம டிராயிங் வந்துட்டு அக்யூரேட்டாக வரைய முடியும். விஷுவலைசேஷனில் 2D 3Dயை வந்துட்டு க்ரியேட் பண்ணி அதை எந்த ஆங்கிளில் வேணாலும் நம்மளால் வச்சு பார்க்க முடியும். ஈஸி மாடிஃபிகேஷன், நம்ம வரைஞ்ச டயக்ராமை வந்துட்டு ஈஸியாக எடிட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு இந்த லைனு இது எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்க முடியும். சிமுலைசேஷன் அண்ட் அனாலிஸ், இது வந்துட்டு வரைஞ்ச நம்ம டிராயிங்கோட பெர்ஃபார்மன்ஸு, சேஃப்டியை வந்துட்டு பார்க்க முடியும். அப்புறம் வந்து டெஸ்டிங், அப்புறம் அனாலிஸ் பண்ண முடியும். டாக்குமெண்டேஷன், நம்ம வெளியில் போயிட்டு நம்ம தனியாக வந்துட்டு டாக்குமெண்டேஷன் க்ரியேட் பண்ண தேவையில்ல, நம்ம அதிலே க்ரியேட் பண்ணிக்கலாம் டாக்குமெண்ட்டாக. ஆஃப் கேடு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து மிஷின் பார்ட்ஸு, டூல்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க வரைகிறதுக்கு. சிவில் இன்ஜினியரிங்கில் பிரிட்ஜு, ரோடு, ஸ்ட்ரக்சரு, ஆர்கிடெக்சரில் வந்துட்டு பில்டிங் பிளான்ஸ் அண்ட் லே அவுட்டு, எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் வந்து சர்க்கியூட் டிசைனுக்கு, ப்ராடக்ட் அண்ட் இண்டஸ்ட்ரியல் டிசைனுக்கு, இது எல்லாத்துக்கும் நம்ம வந்துட்டு யூஸ் பண்ணுறோம் அந்த கேடை. அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா அட்வான்டேஜஸ் ஆஃப் கேடு. இதில் வந்துட்டு மெயினாக நம்ம வந்துட்டு டைமும் காஸ்ட்டும் ரெடியூஸ் பண்ணி ப்ரொடக்டிவிட்டியை அதிகப்படுத்தி நல்ல குவாலிட்டியாகவும் அக்யூரேசியாகவும் ரெடி பண்ணி கொடுக்குறது. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு கொலாபரேஷன் பண்ணிக்கலாம், அதே மாதிரி டேட்டா ஷேரிங்கும் பண்ணிக்கலாம். சப்போர்ட்ஸ் இன்னோவேஷன் த்ரூ ரேப்ட் ப்ரோட்டோடைப்பிங். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னோம்னா எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் ஜாப்ஸ் எல்லாம் எலிஜிபிள் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், EEE, ECE, ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், ஏரோஸ்பேஸு, மெக்கட்ரானிக்ஸு, ப்ரொடக்ஷனு, மேனுஃபேக்சரிங், இண்டஸ்ட்ரியலு, ஆர்கிடெக்சரு, இந்த மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வந்துட்டு எலிஜிபிள். டிப்ளமோவில் படித்தவங்களுக்கும் எலிஜிபிள். அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா என்னென்ன சாஃப்ட்வேர்ஸ்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கில் ஆட்டோ கேடு, சாலிட்வொர்க்ஸு, கேட்டேயா, என்எட்ஸு, சாலிட் எட்ஜு, இன்னும் நிறைய சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. சிவில் இன்ஜினியரிங்கில் ஆட்டோ கேடு, சிவில் 3D, ஸ்டார்ட் ப்ரோ, ரிவிட்டு. EEEயில் வந்துட்டு மேட் லேபு, கேஏ கேடு, லேப் வியூ. ECயில் வந்துட்டு ஆர்கேடு, மேட் லேபு, கேஏ கேடு. இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னோம்னா ஆட்டோ கேடை பற்றி இப்போ பார்க்க போகிறோம். ஆட்டோ கேடை வந்து எப்போ டெவலப் பண்ணாங்க அப்படின்னோம்னா 1982 டெவலப் பண்ணாங்க. இது எந்த கம்பெனி டெவலப் பண்ணுச்சு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னோம்னா ஆட்டோடிஸ்க்ன்ற ஒரு கம்பெனி டெவலப் பண்ணுச்சு. எங்கன்னா யூஎஸ்ஏல. ஆட்டோடிஸ்க் த லீடர் இன் த டிசைன். கேடு கம்ப்யூட்டர் எய்டட் டிசைனிங் ஆர் டிராஃப்டிங்னு சொல்லுவாங்க. கம்ப்யூட்டர் எய்டட் மேனுஃபேக்சரிங். CAEனா கம்ப்யூட்டர் எய்டட் இன்ஜினியரிங். அடுத்து இன்ஜினியரிங் சைக்கிள், அதில் வந்துட்டு டிசைன், டிராஃப்டிங், மாடலிங், அனாலிஸ், மேனுஃபேக்சரிங். டிசைனாக நம்ம ஒரு ப்ராடக்ட்டோ இல்லை ஏதோ ஒன்று வந்துட்டு நம்ம டிசைன் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு டிராஃப்டிங் பண்ணுறோம். அடுத்து வந்துட்டு மாடலிங் பண்ணுறோம். அடுத்து அனாலிஸ் பண்ணுறோம். அடுத்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறோம். அடுத்து ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம சேனலில் வந்துட்டு ஆட்டோ கேடோட பேசிக்ஸு, 3D 2D எல்லாமே நம்ம வந்துட்டு நம்ம சேனலில் பார்க்கலாம். தேங்க்யூ. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் ஒரு பெல் ஐக்கானை தட்டி விடுங்க.